அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மாணவர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். நம்மளுடைய பிளேடெக் பிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நடந்த முதலடி படகு தேர்வுடைய வினா விடைகளை இப்போ பார்க்கலாம். பாருங்கள், பெரிய கப்பல் ஆழி மீது செல்லும், என்றென்றும் என்றும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று கூட்டல் என்றும், தமிழ் எழுத்துக்கள் சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். அப்புறம் ஆயுத எழுத்து எங்கே பிறக்கும் தலையில். அப்புறம் வெண்மை கூட்டல் குடை, வெண்குடை பிரித்தால் கிடைப்பது. அப்புறம் மரத்தின் பவடியாக இருப்ப பட்டை. அப்புறம் எழுத்துக்களில் புள்ளிகளில் ஏற்படும் குழப்பங்களை கலைந்த வீரமாமுனிவர். புதிய சொற்களை உருவாக்குக, தேன் கூடு, தேன் சீட்டு, அப்புறம் தேன் மலர் கூட சொல்லலாம். அப்புறம் பொருள் தருக, இசைனா புகழ்வு, திங்கள்னா மாதம் நிலவு. அப்புறம் முத்தமிழ் இசை நாடகம், தொகை சொற்கள். இது கலை சொல்லுன்னா பார்த்தீங்கன்னா வவல்ஸ்னா உயிர் எழுத்துக்கள், டிசீஸ்னா நோய், வேறு சொல்லி எதுக்குன்னா வானா வருக, பேசினாலும் பேசு அப்படின்னு எழுதலாம் ஆன்சர். அதாவது இது வேறு சொல்லுன்னா என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, கட்டளை வாக்கியமாக மாற்றிடணும், அவ்வளோதான். இது வருகன்னா வா, பேசினாலும் பேசு அப்படின்னு கட்டளை சொல்ல மாற்றிடணும், அவ்வளோதான் வேறு சொல். பின்னாடி திருப்பிலாம். இது பேஜ் நம்பர்லாம் போட்டிருக்கேன், புக் பேஜ் நம்பர். இது சான்றோருக்கு அழகாவது இது இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பரோடு போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அதை கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? எல்லாமே புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான், ஈஸியாக அட்டன் பண்ணலாம் நீங்கள். வாழ்க நிரந்தரம் அடிமரம் எழுதுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க நிரந்தரம் பாடல் கொடுத்துருக்காங்க. படும் எனும் திருக்குறள் எழுதணும். அப்புறம் இந்த கொஷின் மட்டும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. பேஜ் நம்பர் 26 கொஷின் நம்பர் 2ல் இருக்கக்கூடிய கொஷின் தான் இது. இயற்கை போற்றும் வழக்கம் ஏற்பட காரணமாக எவற்றை கருதுகிறீர்கள், அது கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்கிறாங்க. மற்றபடி எல்லாம் அதே கொஷின் தான். நீங்கள் புக் பேஜ் நம்பர் கரெக்டாக குறித்து கொடுத்துட்டேங்க. நீங்கள் போயிட்டு புக்கில் பார்த்து அதுக்கான கைடில் இல்லாட்டி கிளாஸ் ஒர்க் நோட்டில் பார்த்து எழுதிக்குவாங்க. அசைன்மெண்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப தேர்றது கஷ்டமாக இருக்கும்ன்றதுனால தான் பேஜ் நம்பரோட குறித்து கொடுத்துட்டேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி எக்ஸாம் டைமில் வரக்கூடிய கொஷின் பேப்பர்லாம் நான் அப்டேட் பண்ணுவேன். அதை மற்றபடி எல்லாமே புக்கில் இருக்கிற ஆக்டிவிட்டி எல்லாமே நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பிளேடெக் பிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏற்கனவே நிறைய வீடியோஸ் இருக்குது. நான் ரொம்ப நாள் டைம் கொஞ்சம் இல்லாததுனால என்னால் போட முடியல. மற்றபடி மறுபடியும் அப்லோட் பண்ணுவேன். இப்போது இந்த இயர் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. நம்ம பிள்ளைகள் எல்லோரும் நல்லா படிக்கணும், அதுதான் என்னுடைய நோக்கம். சார் அதுக்கு எல்லாம் சப்போர்ட்டும் பண்ணுவேன், ஹெல்ப் பண்ணுவேன். மெல்ல கற்போர் பார்த்திங்கன்னா நல்லா படிக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. ஓகே, நன்றி, தேங்க்யூ, பாய்.